உலகளவில் கனிகள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியா 2ஆம் இடத்தை வகிக்கிறது. உலக உணவு தினம் அக்டோபர் 16. அனைவருக்கும் உணவு பாதுகாப்பையும் சத்துணவின் தேவையையும் வலியுறுத்தி இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் அவையின் உணவு மற்றும் வேளாண் நிறுவன அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு இத்தினத்தினை கொண்டாடுகிறது. இந்த இந்தியாவில் மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், ஒடிசா, பீகார், உத்தரப்பிரதேசம், திரிபுரா மற்றும் மேகாலயா ஆகிய 7 மாநிலங்களில் ஜனல் பயிரிடப்படுகின்றது. மேற்கு வங்காளம் மட்டும் இந்திய சணல் உற்பத்தியில் 50 விழுக்காடு உற்பத்தி செய்கிறது. மரக்கட்டைகளிலிருந்து மெல்லியதாக சீவி எடுக்கப்படுகின்ற மரத்தகடுகளை உரிய வகையில் ஒன்றின் மேலொன்று அடுக்கடுக்காக ஒட்டி உருவாக்கப்படுவதே ஒட்டுப்பலகை பிளைவுட் ஆகும். இது ஒரு வகை கூட்டு மரப்பலகை காம்போசைட் வுட் ஆகும். அது பிளைவுட்னா என்னென்னா மரத்துலேருந்து சீவி எடுக்கப்படுகின்ற சின்ன சின்ன தகடு மாதிரி மெல்லிசான இந்த அதாவது திக்னஸ் கம்மியாக இருக்கிற தகடு மாதிரி அதாவது ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு உருவாக்கப்படுறது தான் பிளைவுட் ஒட்டுப்பலகை. அது ஒரு காம்போசைட் கூட்டு மரப்பலகை. பாலக்கீரை. மூட்டு முடக்குவாதம் என்பது அனைத்து வயதினருக்கும் மூட்டு மற்றும் முழங்கால் பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு நோயாகும். இந்த நோய்க்கான மருந்தினை பாலக்கீரையிலிருந்து தற்போது மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானிகள் நானோ உருவாக்கத்தின் மூலம் உருவாக்கியுள்ளனர். மூட்டு முடக்குவாதத்துக்கான மருந்து பாலக்கீரையிலிருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவ்வளோதான்.